வெல்கம்ஸ் டு ulagathamizha. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீன்ஸ் பருப்பு உசிலி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பீன்ஸ் பருப்பு உசிலி செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, காஞ்ச மிளகாய், இது மூணையும் நான் ஒரு 1.5 மணி நேரமாக ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. அரை அழகு தோரம்பருப்புக்கு 1/4 அழகு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். பீன்ஸு இதையும் பொடியாக நறுக்கி கழுவி வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், உப்பு, இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பீன்ஸ் பருப்பு உசிலி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. அதில் பீன்ஸை போட்டு வச்சுருக்கேன். இதில் தேவையான உப்பு போட்டுடலாம். அதுக்கு பீன்ஸுக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டுடலாம். தண்ணி ஊற்றிலாம் வேகட்டுங்க. மூடி போட்டு வேக வச்சிடலாம். அடுத்ததாக பீன்ஸ் வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, மிளகாய் ஊற வச்சதை மிக்சியில் சேர்த்துடலாம் அரைக்கிறதுக்கு. இதோட கொஞ்சமாக பெருங்காய பொடி, இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பருப்பு உசிலிக்கு பருப்பு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இந்த பருப்பை நம்ம உருண்டையாக உருட்டி இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் வச்சு வேக வச்சிடலாம். எல்லா பருப்பையும் தட்டி வச்சாச்சுங்க. இட்லி பண்ணையில் மூடி போட்டு வேக வச்சிடலாம். பீன்ஸ் பார்த்துலாங்க வெந்துச்சான்னு. நல்லா சூப்பராக வெந்துச்சு. தண்ணி எல்லாம் உறிஞ்சிடுச்சு. இவ்வளவுதான். இப்போ நம்ம இதையும் இறக்கி வச்சுட்டு ரெண்டையும் சேர்த்து உசிலி பண்ணலாம். பருப்பு உசிலி செவுக்கு வைக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. பேனில் எண்ணெய் காயட்டும். இதில் கடுகு சேர்த்துலாம். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். கடுகு பொரியுது. இதில் உளுத்தம்பருப்பு சேர்த்துலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவுக்கட்டும். உளுத்தம்பருப்பு செவுக்குது. இதில் வெங்காயம் சேர்த்துலாம். வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பிடிக்காதவங்க சேர்க்காம கூட பண்ணலாம். டேஸ்ட்டாக தான் இருக்கும். எனக்கு வெங்காயம் சேர்த்தா எல்லாத்துலேயுமே பிடிக்கும். அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துலாம். வெங்காயம் கொஞ்சம் செவுக்கட்டும். அதில் வேக வச்ச பீன்ஸை சேர்த்துலாம். இந்த தண்ணி கொஞ்சம் உண்டட்டுங்க. தண்ணி கொஞ்சம் வத்தினோம்னா நம்ம வேக வச்சு உதிர்த்து வச்சுருக்க பருப்பை இதில் சேர்க்க போகிறோம். இதில் பருப்பை சேர்த்துலாம். உதிர்த்து வச்சுருக்கோம் வேக வச்சதை. இதை நல்லா கலந்துடலாம். நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா கலக்கணுங்க. இப்போ நல்லா செவந்து வந்துருச்சுங்க. இதை நம்ம கைவிடாமல் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நல்லா கிளறினா தான் இந்த ஸ்டேஜுக்கு வரும். அப்போ தான் உதிர்ந்து இதை பாருங்கள் தனித்தனியாக உதிர்ந்து சூப்பராக வரும். நல்லா ரெடி ஆயிடுச்சு பருப்பு உசிலி. இப்போ நமக்கு பீன்ஸ் பருப்பு உசிலி ரெடி.
இப்போ நம்ம அதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பீன்ஸ் பருப்பு உசிலி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பாஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.